அண்ணன் வேற படம் சிங்கம் வந்துட்டாப்ல. ஆமா போடுறீங்களா சீக்கிரமா? காதலிக்க நேரம் இல்லை. உண்மையிலேயே இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். டைம் வேஸ்டியா இந்த படத்தை பத்தி பேசுறதும் சரி, எல்லாமே சரி. இந்த படத்தை பாக்குறது சுத்தமா சொல்றேன், இந்த பொங்கல் எதுவும் நம்மள புலம்ப விட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், இந்த படத்தோட ட்ரைலரை நான் பார்க்கல, படத்தோட டேரக்டர் கூட யாரும் தெரியாது. சரி பொங்கல் எதுமா ஒரு படத்துக்கு போனேன், எல்லா படத்தையும் பார்த்துட்டோம், இந்த படத்தை மட்டும் விட்டோமேன்னு சொல்லிட்டு பொங்கல் எதுமா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். ஆனா தனியா வரேனே, தனியா வந்துடுறேன் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்து உட்காந்து ரொம்ப போட்டு இழுத்து விட்டாங்க. என்னன்னாக்கா வினய் என்ன மாதிரி ஒன்று ஆக்டர், அவர் என்ன மாதிரி ஒரு ஆள், அவரை கொண்டு வந்து இந்த படத்துல வந்து ஒரு வானவில் மாதிரி காமிக்கிறது அது செட் ஆகல நமக்கு. அதே மாதிரி வந்து யோகி பாபுவை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வந்துச்சு நமக்கு, அந்த சிரிப்பு அதோட அடங்கி போச்சு. வேற எந்த இடத்துலயும் சிரிப்புன்றது வரவே கிடையாது நமக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர் உண்மையிலேயே சொல்றேன், இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னாக்கா வழ குழ இழின்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காப்புல, நல்லா இருக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு. அந்த பாட்டை அப்படியே போடுறதோட விட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, இவங்க வந்து கடைசியில ஒரு டான்ஸ் ஆட விடுறேன்னு சொல்லிட்டு திவாகர் மாதிரி ஆடிட்டு இருக்காப்புல உள்ள. அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவரையும் கொண்டு வந்து இப்படி பண்றீங்களேன்ற மாதிரி பூரா பேரையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க இவங்க, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்றது எங்களுக்கு பிடிக்காது, ஆணும் சேர்றது தான் எங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு கதையை எடுத்து காமிச்சிருக்காங்க. உள்ள போய் பாருங்க, காரி துப்புற மாதிரி இருக்கு. என்னன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரதான் செய்யும், சண்டை வந்தா சேர்ந்துருவாங்கன்றதை காட்டுறதை விட்டுட்டு அவன் தேவையில்லைன்னா போ, அவன் தயவு இல்லாம குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இப்படி பண்ணா நாடு வளருமா சொல்லுங்க? எவ்வளவு கேவலமா இவங்க வந்து என்னத்தை ப்ரொஜெக்ட் பண்றாங்க இவங்க. இந்த கதையை எப்படி ஆதரிக்க முடியும்? காரி துப்புற மாதிரி இருக்கு உண்மையிலேயே. இது எதுலையுமே சேர்த்துக்க இல்ல. இதை பார்த்தா 4 பேர் நல்லதெல்லாம் கத்துக்க மாட்டான், கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன ஒன்னா, ஆல்ரெடி நாடு நாசமா தான் போயிட்டு இருக்குது, இவங்களும் ஒரு பக்கம் இந்த மாதிரி படம் எடுக்கிறன்ற பேர்ல வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. வந்து பெண் வந்து ஆணுக்கு அடங்கி போக கூடாது, சரியா? ஆண் உங்களை வந்து இது பண்றான்னாக்கா நீங்க ஆண் தயவு இல்லாமலே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றாங்க உள்ள. சரிடா ஓகே, இப்ப என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, ஆணும் பெண்ணும் சேர்றது தவறு, ஆணும் சேர்றதுதான் சரி அப்படின்னு உள்ள ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயம் ரவிக்கும் கதாநாயகிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா வினய்க்கு இன்னொரு ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க உள்ள. ஐயா படமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளோட இயல்பு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த படத்துல ஜெயம் ரவி எடுத்துக்கோங்க, கதாநாயகி எடுத்துக்கோங்க, எப்படின்னா இந்த பிரஸ்டீஜ் பெரிய அபார்ட்மெண்ட்ல 4-5 பைத்தியங்க சுத்திட்டு இருக்கும், எதுங்களோடையும் பேசாத, அப்படியே அதுக்கு பாட்டு வாக்கிங் போவாங்க, அதுக்கு பாட்டு முறைச்சு அந்த மாதிரி பைத்தியமா தான் தெரியுது உள்ள. யாரா ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம கூட பழகிற ஒரு நபர் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்கு, பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கன்றாவே எடுத்து வச்சுக்கிறானுங்க படத்தை, காரி துப்புற மாதிரி இருக்கு படத்தை. குப்பையில போடுறது கூலி அறிவணும் இந்த படத்தை. கிளம்புங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டு ஒன்று போட்டுருக்காப்ல, கேட்க நல்லா இருக்கு. அதை கேட்கறதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா கடைசியில வந்து நம்ம அனிருத் மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் வந்து என்ன பண்றாரு, மாடுக்கு பால் கறக்கிற மாதிரி திவாகர் மாதிரி என்னமோ இப்படி நினைக்கிறாரு அவரு. உள்ள போய் பாருங்க, நல்ல மனுஷன் நல்லா தான் பாட்டிருக்காப்ல, அவரை வச்சு ஏன் இந்த வேலை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எல்லாரோட மார்க்கெட்டும் காலி, வினயோட மார்க்கெட்டு காலி, ஏஆர் ரஹ்மான் மார்க்கெட்டு காலி, மொத்தம் காலி. ஜெயம் ரவி ஆல்ரெடி தெரியும் அவர் மார்க்கெட் க்ளோஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, அவரை வச்சு எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரியும் நமக்கு. ஏன்னா பிரதர்ல வாங்கின அடி அப்படி, இப்ப திருப்பி அடி வாங்கணும்னு தெரிஞ்சுதான் வரும். ஆனா இந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. சமூகத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு படம் இது உண்மையிலேயே. ஐயா ஆக்டிங் வைஸ் நித்யா மேனன் விட்டுருங்க பரவாயில்ல, யோகி பாபு கூட விட்டுருங்க. ஆனா கண்டென்ட் இருக்கணும்ல உள்ள, ஸ்கிரிப்ட் ஒண்ணு இல்லவே இல்லையே, அப்படியே வந்த மாதிரி போயிட்டாரு அவ்வளவுதான். காலைல சாணியை மிச்சா போற வழியில தேய்ச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மோசமான படம். காதலுக்கு நேரம் இல்லை, நம்மளுக்கு இந்த படம் பார்க்க நேரமே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு படம் ஒன்றும் ஒத்தல. இவங்க வந்து ஒன்று 2K கிட்ஸுக்கு படம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பண்ணிருக்கணும். ரெண்டுக்குமே இல்லாம ஒரு மிட்ல பண்ணிருந்ததுனால படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலாம்னு சொல்ல முடியும். அந்த கல்ச்சர் இங்க ஒத்து வருமா? அந்த கல்ச்சர் திணிக்க வந்து இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கதைகள் கிடைக்காம அலையிறாங்களான்னு தெரியல. எவ்வளவோ நல்ல கதைகள் தான் இருக்குது, அந்த மாதிரி அவங்க பிரசன்ட் பண்ணிருக்கலாம். அதை சரியா பிரசன்ட் பண்ணதான் நினைக்கணும். ஒன்னு ஹைடெக் மாடர்னா சொல்லிருங்க, இந்த கல்ச்சர்லாம் இல்லடா நான் வேற கல்ச்சர்ல படம் எடுக்க போறேன்னு சொல்லிருங்க, இல்லன்னா நம்ம கல்ச்சருக்கு எடுங்க. ரெண்டு கிடையாது மிட்ல இருக்காங்க இல்லையா, நீ எந்த கல்ச்சருக்கு போக போறன்னு நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமா வந்து நம்ம இந்த கல்ச்சரை நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த பேரு அந்த கெமிஸ்ட்ரி எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரியோ ஒரு ஓகே கண்மன் மாதிரியோ இருந்திருந்தா கூட நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். ரெண்டுமே இல்லாத ரொம்ப வருத்தமான விஷயம் தான். வேஸ்ட். யோகி பாபுலாம் இனிமே ரசிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கவுண்டர் கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல, நல்லாவே இல்லை. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதானே அவர் ஒழுங்கா மியூசிக் போடுவாரு. எந்த ஸ்பேஸுமே ஒழுங்கா கொடுக்கல. அந்த சீன்ஸை வச்சுதான் அவர் மியூசிக்கை வந்து ரெடி பண்ணுவாரு. சீன்ஸே இல்லை அவருக்கு, அப்படி எப்படி மியூசிக் போடுவாரு? பொங்கிருச்சோ இல்லையோ, அதானே சொல்றது, சக்கரை பொங்கல் செய்யாதவங்க செஞ்சா எப்படி இருக்கும் பொங்கல், அந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆகணும் அப்படியா இப்படியா இருக்குன்னு பாராட்டவும் முடியாது. அதே நேரத்துல படம் ரொம்ப மொக்கையா இருக்குடா, போர் அடிக்கடா, எழுந்து போயிட்டுமா அப்படின்னு சொல்லவும் முடியாது.
ஒன் டைம் வாட்சபிள் சீரியஸ்லி. ரெண்டாவது இந்த படத்தோட கதை எடுத்ததுக்காகவே நம்ம டைரக்டர் அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உமனா இருந்து இவ்வளோ தைரியமா போல்டா இந்த ஒரு விஷயத்த எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் கம்பல்சரியா. பட் இந்த கதையை எடுக்கணுங்கிற ஒரு தைரியம் வந்ததுல அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் பேபியோட இது என்ன, சிங்கிள் மதர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிறதையும் அதே நேரத்துல ஒரு ஃபேமிலியா எப்படி கனெக்டிவிட்டி ஆவாங்கங்கிறதையும் ரொம்ப தெளிவாவே காமிச்சிருந்தாங்க. உண்மையை சொல்றேன், ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் நம்ம பழைய ஜெயம் ரவி சார் கம்பேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனா ஒரு லவ்ல ஒரு மெச்சூர்டான லவ் வந்து ஜெயம் ரவி சார்ட்ட பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப சைல்டுஹுட்டா இல்லாம ரொம்ப மெச்சூர்டா நடிச்ச மாதிரி இருந்தது. ஹீரோயினியை தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோயினின்னு சொல்றது போல தான் ஹீரோன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது. உண்மையிலே சொன்னா அந்த ஃபுட்டெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. அது மட்டும் கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம், இல்ல கொஞ்சம் விறுவிறுப்பா கொடுத்துருக்கலாமோ. ரொம்ப ஸ்லோவா அங்கங்க போன மாதிரி இருந்தது. அது மட்டும் கம்மி பண்ணிருக்கலாமோ தோணுச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுவும் உமன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த காலத்துல கல்யாணம் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது, குழந்தை வேணுமா வேணாமாங்கிறது. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஏன் ப்ரோ எல்லா படமும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்ல, என்ன காட்டுறாங்க, என்ன என்டர்டைன்மெண்டா இருந்தது. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மூவ் பண்ற மாதிரியான ஒரு திங் தான் அது. பட் நிறைய விஷயங்கள் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டேரக்டராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் விமனாகவும் சொசைட்டிக்கும் நிறைய விஷயத்த பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவர்ஷனா தெரில, ஒரு ப்ளசண்டாக தான் இருந்தது. எதுவுமே தப்பா சொல்ல முடியாது, ப்ளசண்டாக தான் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் அட்டெம்ப்ட் அண்ட் குட் அட்டெம்ப்ட். இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா நல்லது. இன்னும் நிறைய பேர் எஜுகேட் ஆவாங்க, இன்னும் நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரியல நான் அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன நினைக்கணுமோ அதை அவங்க பண்ணிக்கட்டும். இதுல இல்ல, கடைசியில அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால இது சோசியல் ஸ்டேட்மெண்ட். அதை பத்தி நான் பேச விரும்பல. அது பர்சனல் ஓரியன்டான திங். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அது அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க டெசிஷன். இந்த படம் ஜென்ரலா கனெக்ட் ஆகுமா? ஜென்ரலா கனெக்ட் ஆகுமானா, லவ் ஃபிலிம், ரொமான்டிக் ஜான்ரா பாக்குற எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப பிடிச்சவங்க எல்லாத்துக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமானா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எல்லாமே அந்த குழந்தைங்களோட அவங்க அடிக்கிற அந்த கூத்து கும்மாளம் லூட்டி அதெல்லாம் பயங்கரமா கியூட்டா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆகும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஷார்ட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த சின்ன பையனோட ஜெயம் ரவிக்கு இருக்க காம்போ, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பாண்டிங், கடைசியில அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ப்ரோ அதெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ, அதெல்லாம்